எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் அது பக்கத்தில் உள்ள கிராமத்தில் சுந்தரபாண்டியம் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன். எனக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிடச்சிருக்கு ஆர்ஆர்பியில். எங்கள் கிராமத்தில் ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, எங்கள் கிராமத்தில் பொண்ணுங்க அப்படின்னாலே ஒரு டிகிரி முடிச்சிட்டா மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுற்றி உள்ளவங்க ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கண்டுக்காமல் என்னை படிக்கணும், நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வச்சாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த இடத்துல நிற்க முடியாது. நெக்ஸ்ட்டு என் தம்பிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் இந்த சுரேஷ் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணதுக்கு மெயின் ரீசனே தம்பி 2 பேரும் தான். அவங்க ரொம்ப எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சொல்லி இவங்களை போக சொல்லுங்கள், இவளால் முடியும், இவ படிப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க. எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலை. இந்த மாதிரி பிரதர்ஸ் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி எங்கள் அம்மா சொல்லணும், போன வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் கூட நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். நீ ஊருக்கெலாம் வர வேணாம், கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவேன், அங்கே போய் படி, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஜவுளி கடையில் ஒரு சூப்பர்வைஸராக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு எங்கள் 3 பேரையும் படிக்க வச்சு ஒரு வேலைக்குன்னு தனியாக படிக்க வச்சது எங்கள் ஊர்லேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா போனதுனாங்க ஏப்ரல் மாதத்தில் சக்ஸஸ் மீட் நடத்துனாங்க. இதே மாதிரி ஐபிபிஎஸ் பிஓக்கு நான் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் ஸ்டாஃபாக இங்கே இன்ஸ்டியூட்டில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டாக ஒரு சக்ஸஸ் மீட்டை அட்டன் பண்ணும்போது எவ்வளோ வலி இருக்கும் அப்படின்னு அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். ரொம்ப எனக்கு அழுகையாக வந்துருச்சு. நான் கால் பண்ணி எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எப்பா கண்டிப்பாக நான் இன்னொரு வருஷம் நான் படித்தே ஆகணும், என்னை அலோவ் பண்ணுங்க அப்படி சொல்லி ரொம்ப அழுது அடம் பிடிச்சி தான் வந்தேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, சரி நீ படி, ஆனால் அடுத்த வருஷத்தில் நான் அந்த மேடையில் நிற்கணும், அதுக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லி அவரை நான் இப்போது மேடையில் நிற்க வைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, பெற்றோர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, ராஜா சாருக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படின்றப்போ நான் அவர்கிட்ட போய் நின்னேன். சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், எனக்கு ஒரு வேலை தாங்க அப்படி சொல்லி போய் நின்னேன். அப்போது இன்ஸ்டியூட்டில் வேக்கண்ட்டே இல்லை, எந்த ஒரு வேக்கன்சியுமே இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் எனக்காகவே ஒரு வேலையை போட்டு தந்தாங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். லைஃப்பில் என்றைக்குமே உங்களுடைய நன்றி நான் மறக்க மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட்டு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது மகேந்திர அண்ணன், என் கூட அவங்க ஒர்க் பண்ண ஸ்டாஃபு, சரியா? ஸோ அவங்க எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா, படிக்கிறதுலே சரி. இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெஷராக இங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் பேட்செல்லாம் அட்டன் பண்ணி டெஸ்ட்டு போடும்போது சும்மா ஏனோ தான் டெஸ்ட்டு போடுவேன். எனக்கு பர்சன்டேஜ்லாம் என்னன்னு தெரியாது, மார்க் எவ்வளோ முக்கியம், எந்த இதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுவுமே எனக்கு தெரியாது. மகேந்திர அண்ணன் தான் எனக்கு இப்படி பர்சன்டேஜ் பாருங்கள், கொஸ்டின் டஃப்னஸ் பாருங்கள், மார்க்கை மட்டுமே பார்த்து வெக்ஸ் ஆகாதீங்க அப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறது, அவங்க சொன்னதை சொல்கிறேன். ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, சரியா? அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது மைண்ட் செட், நம்மளோட மைண்ட் செட், அந்த ப்ராப்ளத்தை நம்ம எந்த கண்ணோட்டத்துலேருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ப்ராப்ளம் நம்மளை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த கைடன்ஸு, அந்த மோட்டிவேஷன், அதனால தான் நான் இந்த மேடையிலையும் நான் நிற்கிறேன் அப்படின்னு நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு விஜி, அவங்க விஜியோட அம்மா, அவங்க அப்பா, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு என் கூட படித்த வினோத், இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, எப்படி அப்படின்னா, ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. விஜிலாம் எனக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் காசு கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கா. வினோத் எனக்கு எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணலாம், எதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அவன் நிறையாவே சொல்லி கொடுத்துருக்கான். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து சுகந்தி அக்காவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் ப்ரிலிம்ஸ்லாம் பாஸ் பண்ணி மெயின்ஸ் நிறையாவே போச்சு.
எனக்கு வந்து மெயின்ஸ் எப்படி அட்டன் பண்ணனே தெரியாது. நான் கொஸ்டினை பார்த்தாலே பயந்துருவேன். ஸோ பெரிய பெரிய பேராகிராஃபாக இருக்கும் கொஸ்டின் எல்லாம், அதை பார்த்தாலே பயந்துருவேன். மேக்ஸு, ரீசனிங் எல்லாமே. அவங்க என் பக்கத்தில் உட்காந்து இந்தந்த கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் சூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அட்டன் பண்ண கொஸ்டினை தான் நான் அட்டன் பண்ணுவேன், எனக்கு மார்க் வந்துடும். அப்போது வந்து என்னால் போட முடியும் அப்படிங்கிற கேப்பபிலிட்டி அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணது மூலமாக தான் வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஹாஸ்டல் ரூம்மேட்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ரூம்மேட்ஸ் அப்படிங்கிறப்போ எல்லா ரூம்மேட்ஸ்லேயும் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் எங்கள் ரூம்மேட்ஸில் வந்து நான் டெஸ்ட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அமைதியாக, எல்லாருமே சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க. டெஸ்ட்டு முடிகிற வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதனால் என்னுடைய ஹாஸ்டல் ரூம்மேட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக அனுஷியா அக்கா, அப்புறம் வந்து வினோலி அக்கா, சந்தானலட்சுமி அக்கா, அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து எனக்கு ஒவ்வொரு டைமும் நான் மனசுடைஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது, வெக்ஸ் ஆகி உட்காரும் போதெல்லாம் அவங்க வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. நெக்ஸ்ட்டு வந்து என் கூட டெஸ்ட்டு போட்ட 3 பேர் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பூஜா அப்படிங்கிற பொண்ணு, நெக்ஸ்ட்டு அலமு அக்கா, அப்புறம் ஷென்பா அக்கா. இவங்க கூட தான் நான் ஸ்டடி ஹால், மகாநதி ஸ்டடி ஹால் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் போய் நாங்கள் டெஸ்ட்டு போடுவோம். ஒவ்வொரு டைமும் டெஸ்ட்டு போடும்போது எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, எங்களோட வீக்னஸ் என்னன்னு ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி டெஸ்ட்டு போட்டிருக்கோம். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து என்னோடய ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, லைக் யார் யார் அப்படின்னா, ரிஸ்வா அண்ணா இருக்காங்க, சக்தி அக்கா, தனசேகர் அண்ணா, அப்புறம் வெங்கட் அண்ணா, கிஷோர் அண்ணா, இவங்க எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு டைமும் இப்போ நான் வந்து கிளாஸ்க்கு வரல, ஸ்டடி ஹாலுக்கு வரல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாமே எனக்கு விசாரித்து இதை பண்ணு, இதுக்கப்புறம் இதை பண்ணுன்னு சொல்லி ஒவ்வொன்றா மோட்டிவேட் பண்ணவங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ், அப்புறம் வந்து ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் அச்சீவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து உழைப்பை போட்டிருக்கீங்க, வெற்றியை துரத்திட்டு மட்டுமே போயிருக்கீங்க. ஆனால் உங்களை வந்து இப்போ வரைக்கும் தோல்வி தான் துரத்திட்டு இருக்குது அப்படின்னா, அதுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து அந்த தோல்வியை திரும்பி நின்று ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. அதை ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பின்னாடி உங்கள் கூட வந்து வெற்றி வந்து துணையாக இருக்கும். அது எப்படி தோல்வியை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே சேலஞ்சாக எடுத்துக்கணும். ஒரு டெஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா, நானா அந்த டெஸ்ட்டாக நான் எவ்வளோ டெஸ்ட்டு போடுறேன், நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறேன், என்னை யாரும் முந்திரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சேலஞ்சில் நம்ம டெஸ்ட்டு போடணும். அந்த மினிட்டில் அந்த டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அந்த சேலஞ்சாக எடுத்துக்கிறதுனால தான் ஒரு வெறியே நமக்குள்ளே வரும். அப்படி இருந்தால் மட்டும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நான் நம்புகிறேன். நன்றி, தேங்க்ஸ். பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மை. அதாவது நான் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு துளி கூட இல்லை. ஏன்னா நம்பிக்கை இல்லை. கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு துளி கூட இல்லை. நம்ம குடும்பம் நம்ம கிராமத்துக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் பையன் 2 பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அக்காவை நீங்கள் படிக்க வைங்க, அவள் கவர்மெண்ட் வேலை வாங்கி கட்டாயம் ஆகும் அப்படின்னாப்புல. ஸோ என்னடா தூத்துக்குடியில் போய் படிக்க சொல்கிறியே அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறமா தூத்துக்குடியில் இதில் அடித்து பார்த்தேன், IAS அகாடமி அப்படிங்கிறதுல. அப்போ எடுப்பிலே ராசா சாரோடைய இது வந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கும், அடுத்தடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட் இயர் கூட அடுத்த ஆனுவல் பிளானர் கூட அவர் சார் பேசியிருந்தாங்க. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி கூட வந்திருந்தது. புரியுதுங்களா? அப்போ எனக்கு இங்கே வந்து சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. இங்கே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் படிக்கிறாங்க. 500 பேரும் வீட்டில் உள்ள பெற்றோர்கள்லாம் படிக்க வைக்கிறாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி ரைட்டு அப்படின்ட்டு அடுத்து எல்லா கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்தா நிறையா பேர் பாஸ் பண்ணியிருக்கிற ஃபோட்டோவெல்லாம் பார்த்தேன். ஆஹா, நம்ம பொண்ணும் படிச்சிடும் அப்படிங்கிற ஒரு இதில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தது, இதுக்கு முன்னாடி ஒருக்கா பரிச்சல் தப்பெல்லாம் மதுரையில் கொண்டு போய் நாங்கள் விட்டோம், எங்கள் ஊர்லேருந்து மதுரை பக்கம் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே வந்து பார்த்தா பிலிம்ஸில் கூட பாஸ் பண்ணலை. 2வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீ முடிஞ்சால் படிக்காட்டி இரு அப்படின்னு விட்டாச்சு. ஆனால் இங்கே வந்து சேர்த்த எந்த ஒரு பிலிம்ஸில் அவள் பெயிலான சரித்திரம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ ஒவ்வொரு மெயின்ஸ்லேயும் போயிட்டே இருக்குது. போனால் அடுத்து கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பி இந்த இடத்துல வச்சுக்கோம். இப்போ ஒரு பொண்ணு லாஸ்ட்டாக ஒரு மகாலட்சுமிங்கிற ஒரு பொண்ணு பேசுச்சு. என்ன பேசுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இலக்கை நோக்கி போகிறோம், எல்லாருமே ஓடின்னு இருக்கோம் அப்படின்றோம். ஆனால் எல்லாருமே ஓடின்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இலக்கு பாதையை சரியாக வகுத்து கொடுத்த சுரேஷ் சாமுவேல் சாரும் நம்ம ராசா சாருக்கும் முக்கிய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.